வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமாடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஏதாவது கேண்டில் ஸ்டிக் மடிச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நேற்று அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத எதிர்பார்த்தோம். இந்த 426 422 அப்படின்ற முக்கியமான ஜோனை சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த இடம் ஏன் முக்கியமானது, நம்ம எதுக்கு இந்த இடத்த டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றத நேற்று வீடியோ அனாலிசிஸில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நம்ம சார்ட்டிங் டூல் செல்லிங்க்கு சாதகமாக இண்டிகேஷன் கொடுத்துருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 426 அப்படின்ற இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இறுதியாக 427 பிரேக் பண்ணி மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து 432 அப்படின்ற இடத்துக்கு ரீச் ஆகிருக்கு. கடைசியாக 432.75 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. குட்வில்லோட சார்ட்டிங் டூலும் அற்புதமாக நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறப்ப வச்சுருந்துருக்கு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 432 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன் 435.5 அப்படின்ற டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நேற்று வீடியோ அனாலிசிஸில் குறிப்பிட்டு சொல்லியிருந்த மாதிரி 400லேருந்து காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து 430 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. அந்த காரணத்தினால ஓரளவு டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் கன்சாலிடேஷனோ செல்லிங்கோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமான எக்ஸ்போஷர் எடுத்து அதிகமான பொசிஷன் லாட்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் கவலையப்பட வேணாம். குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷன்லேயே வச்சுருக்குன்னு எதிர்பார்க்கலாம். 426 இன்னும் இந்த ஜோனையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். 426 422 அப்படின்றது மறுபடியும் சொல்கிறோம், காப்பரோட ட்ரேடிங்க்கு மொத்தமான ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான இடம். சரி, ட்ரேடிங் பண்ணுறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.